ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயம் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பனந்தாள் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமையப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் அருணாச்சலேஸ்வரர் செஞ்சடையப்புறம் காட்சியளிக்கிறாங்க. தாளவனேஸ்வராவும் காட்சியளிக்கிறார். இறைவி பார்த்தீங்கன்னா பெரிய நாயகி, தல விருட்சம், பனைமரம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். தேவார பாடல் பெற்ற காவிரி வடகத்தில் இது 39 தலமாக பார்க்கப்படுது. இங்கு இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிப்பது மிக சிறப்பு. சித்திரை மாத நாட்களில் மூலவர் மீது சூரிய ஒளிக்கதிர்பட்டு செல்வது மிக சிறப்பு. சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம். தேவார பாடல் பெற்ற 274 தலங்களில் இது 39 தலமாக பார்க்கப்படுது. இப்போ தலப்பெருமை என்னன்னாக்கா, கீழ்பெரும்பள்ளம், காளகஸ்தி, திருநாகேஸ்வரம் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் நாகம் வழிபாடு செய்த தலம். இந்த திருப்பனந்தாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாகமும் நாகக்கண்ணியும் தவம் செய்த இடமாக சொல்லப்படுது. இப்போது இங்கே யாரெல்லாம் வந்து வணங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, பார்வதி, ஐராவதம், சங்கு கண்ணன், நாகக்கண்ணி, பிரம்மா இவங்கெல்லாம் வழிபட்ட தலமும் பார்க்கப்படுது. இங்கே இருக்கிற துர்க்கை அம்மனும் மிக சக்தி வாய்ந்த துர்க்கை அம்மனும் பார்க்கப்படுது. இப்போது இந்த ஆலயத்துடைய தல வரலாறு என்ன சொன்னால், தடாகை என்ற பெண் ஒருத்தி இங்கே இருக்கிற இறைவனை நாள்தோறும் வந்து பூஜை செய்து வந்தாள். ஒரு நாள் சிவபெருமானுக்கு லிங்க திருமணிக்கு மாலை சாத்துறதுக்காக மாலை கொண்டு வராங்க. மாலை சிவபெருமான் லிங்கத்து மீது சாத்தும் போது சிவலிங்க பீடம் வந்து அதிகம் உயரமாக இருக்குது, சற்று உயரமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய மேலாடை லைட்டாக வழுக்குது. இறைவனுக்காக வைத்திருந்த மாலையை கீழே வைக்க முடியாது, தன்னுடைய மேலாடையும் சரி பண்ண முடியாது. மனசுக்குள்ளே தவிக்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியும் போது சிவபெருமானுடைய தவிப்பை உணர்ந்து என்ன பண்ணுறாரு, அவருடைய லிங்க திருமணி சற்று சாய்ந்தவாறு செய்கிறாரு. அப்போ இந்த தடாகை என்றப்ப என்ன பண்ணுறாங்க, இந்த மாலை சிவபெருமான் சாத்தி மனமகிழ்ச்சி வழங்கிட்டு போகிறாங்க. மறுநாள் குருக்கள் அந்த ஆலயத்துக்கு வராரு. சிவபெருமான் லிங்க திருமணி சாய்ந்த திரும்ப கோலத்தில் இருக்குது. இதை பார்த்து அவருக்கு அதிர்ச்சி. அவர் சென்று மன்னரிடம் முறையிடுறாரு. மன்னருக்கு அதை கேட்டு பேரதிர்ச்சி ஆகுது. ஆனால் தன்னுடைய படைவீரர்கள் சென்று அந்த லிங்க திருமணி நேராக்கும்படி கட்டளையிடுறாரு. இந்த படைவீரர்கள் சென்று லிங்க திருமணியை கயிறு கட்டி வைத்து சரி பண்ணுறாங்க. ஆனால் லிங்க திருமணி செவி சாய்க்கலை. அதுக்கப்புறம் மன்னன் என்ன பண்ணுற, மறுபடியும் யானைப்படையை அழைச்சி யானையை கட்டி அந்த லிங்க திருமணியில் கயிறு கட்டி யானையை கட்டி சொல்கிறாரு. அப்போதும் அந்த லிங்க திருமேனி நேராக வரல. இதெல்லாம் மிகுந்த மன உளைச்சிகளான மன்னர் செய்வதில் என்ன பண்ணுறாரு, 63 நாய் ஒருவரான குரங்கிலி வந்து தினமும் இங்கே சிவபெருமான் வழிபடு வழக்கம். அவருடைய பெருமையை மன்னருக்கு எடுத்து சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ண, மன்னர் வந்து குரங்கிலியை அழைச்சிட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு சிவபெருமான் இங்கே நடந்த விஷயம் சொல்கிறாரு. அந்த குரங்கிலி அந்த ஆலயம் செல்கிறார். மறுபடியும் ஆலயம் சென்று அங்கே இருக்கிற நமச்சிவாய என்று 5 பதிகத்தை பாடுறாரு. பாடிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கயிற்றை எடுத்து ஒரு முனையை லிங்க திருமணிலையும் ஒரு முனையை தன் கழுத்திலையும் கட்டி இழுக்கிறார். இழுக்கும்போது அது அதற்கும் செவி சாய்க்காத லிங்கம் அப்படியே இருக்குது. ஆனால் இந்த குரங்கு நாயோட கழுத்தை மட்டும் இருக்குது. இவருக்கு உயிர் போகிற மாதிரி துடிக்கிறார். உயிர் போகிற தருவாயில் இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறார், மனம் தராமல் தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல, இங்கே லிங்க திருமணி நேராக ஆக்காமல் நான் விடமான்னு சொல்லி தன்னோட முயற்சியை சிவன் மீது பாரம் கொண்டு புழு திரையை செலுத்துறாரு. இவரை விடாமுயற்சியும் சிவபெருமானுடைய பக்தியும் கொண்டு சிவபெருமான் பண்ணுறாரு. அவருடைய முயற்சிக்கு செவி சாய்ச்சி லிங்க திருமணி நேராக நிற்குது. இதை பார்த்த மன்னனுக்கு பெரும் மகிழ்ச்சி. அதனால் குரங்கிலி கூப்பிட்டு, அந்த குரங்கிலி நாயனை கூப்பிட்டு அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் தேவைக்கு மேலே அதிகமாக செல்வம் பொருள் எல்லாத்தையும் கொடுத்து அவர் மகிழ்விச்ச தலம் தான் இந்த திருப்பனந்தாள் தலம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த திருப்பனந்தாள் சென்று அங்கே இருக்கிற அருணாஜடேஸ்வரியும் செஞ்சடையப்பரையும் தாளவனேஸ்வரியும் இறைவி பெரிய நாயகி அம்பாளையும் வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க.
நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. ஈசனடி வாழ்க, எந்தன் சேவையடி வாழ்க. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.